வாங்க வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் சுவையாக ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேங்க, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டி கொத்தமல்லி இலை, அப்புறம் தண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டால் நம்மளுக்கு தக்காளி பிசைஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா தக்காளியை மைய பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த தண்டு, புளியோட சக்கை, தக்காளி தோல் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட போகிறோம். நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். அது கொதிக்கட்டுங்க. இந்த பக்கம் நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 10 ரசப்பூடு எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இடிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நுர கட்டிருச்சுன்னா நடுவில் தாங்க கொதிச்சிருக்கு. இப்படி சுற்றி கொதிக்கிறதுக்குள்ளே அடுப்பை அணைச்சிடணும். இதில் நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். நம்ம வேறு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. தாளிச்சாச்சு. தாளித்ததை நம்ம ரசத்தில் கொட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக ரசம் வச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.